Alhamdulillah, Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर. Barakallah. ரெடி இருக்கட்டும். போதும் நேரம் போகுது. அதெல்லாம் பேசாம ஏன் முடிச்சு விட்டுறாங்க ஜஸ்ட். சிறப்பா பேசுங்க. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, கம்பம் மாநகர ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களின் சாதனைகளை, அவர்களின் போதனைகளை கடந்த 11 நாட்களாக நாம் கேட்டு வருகின்றோம். இந்த ஆண்டினுடைய இறுதி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சபையிலே எதை பேசுகின்றோமோ, எதை நாம் கேட்கின்றோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய காரியங்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆட்சி புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற விழாக்களிலே தமிழகத்தின் பல பகுதிகளில் நான் உரையாற்றி இருந்தாலும் கூட இந்த ஊரில் இந்த மேடையிலே பேசுகின்ற பொழுது சற்று பதற்றமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு காரணம் பலருக்கும் தெரியும். இந்த ஊர் மருமகன் நான். அது மாத்திரமல்ல, இந்த ஊரினுடைய சம்பந்தியும் கூட. இங்கு அமர்ந்திருப்பவர்கள் பெரும்பாலும் என்னுடைய உறவினர்கள். இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு ஊருக்கு போகணும், இல்லைன்னா நாளைக்கு வந்து போக முடியாது என்ற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட உங்களுடைய மேலான துவாவினால் நிச்சயமாக என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்து வைத்தேன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கணிதத்திற்குரிய
நல்லடியார்களே, இந்த மாமன்றம் எனக்கு வழங்கிய தலைப்பு சமுதாயத்தின் வழிகாட்டி அன்னதார். சமுதாயத்தின் வழிகாட்டி மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தினுடைய வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் என்பதை உலக பொதுமறையாம் அல்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. சமுதாயம் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாரை மாத்திரம்தான் அது எடுத்துக்கொள்ளும். இஸ்லாமிய சமுதாயம், இந்து சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும். சமூகம் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல்குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லல. ஒரு சமுதாயத்தை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் இந்த உலகத்தில் எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அத்துணை சமுதாயத்திற்கும் அவர் ரஹ்மத்தாக, கிருபையாக, அருளாக அனுப்பப்பட்டார் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், அகில உலக மக்களுக்கும் உண்மை ஒரு பொதுவானவராக நாம் அனுப்பி இருக்கின்றோம். கம்பம் மாநகரை நாம் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமா வாழ்கிறார்கள்? இந்து சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்களில் பல ஜாதியினர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களோடு முறை வைத்து நாம் பழகி வருகின்றோம். அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானவராகத்தான் நம் உயிரினும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பல ஹதீஸ்களை ஆதாரமாக சஹீஹான செய்திகளை நம்மால் சொல்ல முடியும். புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு சமுதாயத்துல அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டோம். மேலை நாடுகளிலே அவைகள் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அக்கல் அஹதுன் இதா அக்கல் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் ஃபலா யம்ஸஹ் யதஹு, தன் கையை கழுவ வேண்டாம், ஹத்தா யாத்திலகா, அந்த கை விரல்களை நன்றாக உறிஞ்சாத வரையிலும் அவர் கையை கழுவ வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சாப்பிடுகின்றோம். இப்ப சில பேருக்கு 10 விரல் கூட பத்த மாட்டேங்குது சாப்பிடுறதுக்கு, 2 கையில வச்சு பிணைகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விரல்களை கொண்டுதான் சாப்பிட்டதாக பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களை கொண்டுதான் சாப்பிட்டார்கள் என்பது ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து உணவு கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த ரொட்டியை தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். ரொட்டியை சாப்பிடுவதற்கு இந்த 3 விரல் போதும். ஆனால் நாம் சாதங்களை சாப்பிடுகின்றோம். நமக்கு 5 விரல்கள் தேவை. 5 விரல்களை நாம் சாப்பிட்டாலும் சில பேர் சாப்பிடும்போது கையை பாருங்க, கையை கழுவுற நேரத்தில் கையில ஃபுல்லா அந்த பருக்கைகள் ஒட்டி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த உணவில் எந்த பருக்கையில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் அது நமக்கு தெரியாது. கீழே விழுந்த உணவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து மறுபடியும் தட்டில் போட்டு அதையும் சாப்பிடுவார்கள். இன்றைக்கு அதை அநாகரிகமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப கையை நாம் சாப்பிட்ட பின்னால் விரல்களை உறிஞ்சி நாம் கை கழுவ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் இதை வழிகாட்டி
பெறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? சாப்பிட்டு முடிச்ச பின்னால நம்முடைய விரல்கள்ல ஒரு வகையான நீர் சுரக்கிறது. அந்த நீரை சாப்பிட்ட பின்னால் உறிஞ்சுகின்ற பொழுது நம்முடைய வாயின் வழியாக இறப்பைக்கு செல்லுமானால் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைகிறது. நீங்க சாப்பிட்ட பின்னால செவனப்பு குடிப்போமா, கொக்கோகோலா குடிப்போமா? சில பேர் மாத்திரைகள் அள்ளி போடுறவங்க இது தேவையில்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் 3 நேரம் சாப்பிட்ட பின்னால் கைகளை உறிஞ்சி கொள்ளுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த கருத்தை சொன்னார்கள். இது முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த சுன்னாவை பின்பற்றினாலோ அவர்களுக்கும் அந்த நன்மை உண்டு என்பதை இன்றைக்கு மருத்துவம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 53ஆம் வயதில மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அதை நாம் ஹிஜ்ரத் என்று சொல்லுகின்றோம். மதீனாவுக்கு போன உடனே மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னால் மஸ்ஜிதுல் குபா அப்படின்னு ஒரு பள்ளிவாசல். ஹஜ்ஜிக்கு உம்ராவிற்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கே சென்று தொழுதிருப்பார்கள். அங்கு 2 ரக்காத்துகள் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த குபா மஸ்ஜிதில சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். கட்டிக்கதை அல்ல, ஹதீஸ்களிலே சஹீஹான முறையிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகி வருகிறது. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யததக்கரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீரீன். பள்ளிவாசலிலே சில ஆண்கள் இருக்கிறார்கள். தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகின்றார் அப்படிங்கிற ஒரு வசனம் இறங்குகின்றது. உடனே ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது குபாவுக்கு போனா சில ஏழையான சஹாபாக்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நான் சொல்லுகின்ற கருத்து முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சமூக மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் கூட அதை காற்றில் பறக்க விடுகிறது. ரசூலுல்லாஹ் போறாங்க, சில ஏழை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தோழர்களே, உங்களை புகழ்ந்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார், நீங்க என்ன நல்ல காரியம் பண்றீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை விடவா நாங்கள் நல்ல காரியத்தை செய்ய போகிறோம்? அப்படி ஒன்று நாங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யலேன்ற உடனே ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, இல்ல இல்ல, நீங்க ஏதோ நன்மையான காரியத்தை செய்றீங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செல்வியை கழித்த பின்னால் மண்ணை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வோம். சிறுநீர் வந்த பகுதியை, அந்த உறுப்பை மண்கட்டியை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வோம். அடுத்து தண்ணீரை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வோம். 2 சுத்தங்களை நாங்கள் தேடி வருகின்றோம். அந்த காலத்துல வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும், பள்ளிவாசல டேலான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. களிமண்ணும் ஆற்று மணலும் கலந்து சின்ன சின்ன இட்லிமான சுட்டு வச்சிருப்பாங்க. அதை சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள் எடுத்து சென்று ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுநீர் கழித்த பின்னால அந்த டேலா என்று சொல்லப்படுகின்ற அந்த மண்ணால் செய்யப்பட்ட கட்டியை அந்த இடத்தில் ஒட்டி எடுத்தால் உள்ளே தேங்கி இருக்கின்ற சிறுநீர் எல்லாம் அது வெளியாகிவிடும். டிஷ்யூ பேப்பர்லாம் வந்திருக்கு, அதிலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் மண்ணை கொண்டு சுத்தம் செய்வோம், அடுத்து தண்ணீரை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்வோம். 2 சுத்தங்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நீங்க 2 சுத்தம் செய்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுகின்றார். இன்னைக்கு பாருங்க, ஒன்ன கொண்டு கூட நீங்க சுத்தம் செய்யறது இல்லையே. சகோதர சமுதாயத்தவர்கள் கூட இன்னைக்கு தண்ணீரால் சுத்தம் செய்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த குறிப்பாக ஆண்கள் வெளியிடங்களுக்கு செல்வார்களே, ஆனால் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமலேயே எழுந்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். கபறுகளை கடந்து செல்கிறார்கள். இறந்தவர்களை அடக்கம் செய்யப்படுகின்ற மண்ணறைகளை கடந்து செல்கிறார்கள். மண்ணறையில என்ன நடக்க யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க, கபரில் நடக்கக்கூடிய வேதனையோ அல்லது துன்பங்களோ என் சமுதாயத்திற்கு தெரியும்படி, காதை கேட்கும்படி நான் துவா செய்திருப்பேன். ஆனால் என் சமுதாயம் கபரில் நடக்கக்கூடிய வேதனையை அவர்கள் செவிமடுப்பார்களே, ஆனால் அடுத்து யாரும் கபர்ல போய் அடக்கம் செய்ய மாட்டாங்க, எழுச்சி சாம்பலாக்கி இருந்துருவாங்க. அந்த வேதனையை அதனால் நான் கேட்க செய்யவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனா கபர்ல வேதனை நடக்குதா, அங்க படுத்து கிடக்கிறவங்க புதுமாப்பிள்ளை மாறி தூங்குறாங்களா, அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் வெளிச்சம், வேற யாருக்கும் அது தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ்விற்கு அதை அல்லாஹ் காட்டி கொடுத்தார். ரெண்டு கபரை கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களை நோக்கி, அருமையான தோழர்களே, இந்த கபரில் அடங்கப்பட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அது எனக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றார். பெரும்பெரும் குற்றம் செய்ததற்காக அல்ல, அவர்கள் செய்தது சாதாரண ஒரு குற்றம். ஹதீஸ்கள்ல சஹீஹாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அவங்க செய்த குற்றம் என்ன தெரியுமா? ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையிலே சுத்தம் செய்யவில்லை ஒன்று, அல்லது 4 பேர் பார்க்கிற மாதிரி ஆண்கள் பார்க்கிறார்களே பெண்கள் பார்க்கிறார்கள் என்ற யோசனை இல்லாமல் ஒரு பொது பாதையிலே சிறுநீர் கழித்தவர். இது 2வது கருத்து. 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவருடைய துணிகள் தன் காலில் படுவதை அவர் பொருட்படுத்தவில்லை. இந்த காரணங்களுக்காக ஒருவர் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார். 2வது சொன்னாங்க, 2வது கபரில் ஒரு ஆள் வேதனை செய்யப்படுறாரு. அவர் 5 நேரம் தொழுறாரு, ஜக்காத்தை கொடுத்திருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்கிறாரு, எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் செய்தவர் தான். ஆனால் உலகத்தில் வாழும் பொழுது அவர் செய்த தப்பு என்ன தெரியுமா? போர் மூட்டக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு காரியத்தை செய்தவர். 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா? 3வது ஆளுக்கு பிடிக்காது. நான் எதிர்கொள்ள ஜன்னத்தை காத்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உறவுகளை துண்டிப்பவர். நான் எதிர்கொள்ள ஜன்னத்தை அம்மா போர் மூட்டக்கூடியவர் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த குற்றத்தை செய்த காரணத்தினால் ஒருவர் தண்டிக்கப்படுகிறார் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சிறு வயசிலேயே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறுநீர் கழிக்கின்றாயா, அந்த உறுப்பை சுத்தப்படுத்து. உன் ஆடையை காலில் பட்டுவிட்டதா, காலை கழுகு. நாம் குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சிறுநீர் கழித்த பின்னால சரியான முறையில் சுத்தம் செய்யாத காரணத்தினால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்றைக்கு வருவதாக மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஆக இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை கற்றுத்தந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, வழிகாட்டி ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் வழிகாட்டிகளாகத்தான் அனுப்பப்பட்டார்களே தவிர அடைய வேண்டிய இலக்கின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவார், லைஸா அலைக ஹுதாஹும், நபியே அவர்களை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பது உன்னுடைய பொறுப்பு அல்ல. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணி என்ன? சூரத்தை யாசீன நம்ம டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யாராவது சிந்தித்து பார்க்கின்றோமா? அது அல்லாஹ் என்ன சொல்லி கேட்டார், இன்னமா அலைனல் பலாகுல் முபீன். நபிமார்கள் சொன்ன வார்த்தை அது. நம்மீது கடமை என்ன தெரியுமா? நேரான பாதையை காட்டுவதுதான் நம்முடைய கடமை. ஆனால் சேர்த்து வைப்பது அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்.
சூரத்தில் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை ஓதுறோம்? 17 தடவைகள் ஓதுகின்றோம். ஒரு நாளைக்கு 17 ரக்காத் ஃபர்லான தொழுகை. சுன்னத்தான தொழுகை 12 ரக்காத் இருக்குது. சுன்னத்தை முஅக்கதா. ஃபர்லான தொழுகை 17 ரக்காத். 17 ரக்காத்களையும் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதணும். லா ஸலாத்து லிமன் லா ஃபாத்திஹா. யார் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார்கள். ஃபர்லான தொழுகையா இருக்கட்டும், சுன்னத்து நஃபிலா இருக்கட்டும், வாஜிபா இருக்கட்டும், சில ஹதீஸ்கள் எது வருது அப்படின்னா ஜனாசா தொழுகையில கூட ரசூலுல்லாஹ் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதிதான் தொழ வச்சிருக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சூரத்தில் ஃபாத்திஹாவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்து கூறுவார். சூரத்தில் ஃபாத்திஹாக எனக்கும் என் அடியாருக்கும் நான் பங்கு வைத்திருக்கிறேன். அதாவது அதுல பாதி எனக்கு சொந்தம், மீத பாதி என் அடியாருக்கு சொந்தம். 3 மொத்தம் 7 ஆயத்துகள். அதுல 3 ஆயத்துகள் எனக்கு சொந்தம், மீத 3 ஆயத்துகள் என் அடியாருக்கு சொந்தம். நடுவுல வரக்கூடிய ஒரு ஆயத்து பாதி எனக்குரியது, பாதி என் அடியானுக்குரியது. சஹீஹான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள். இப்ப நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தம். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், நம்ம காதுல இருக்கிறதில்லை. அடுத்து நாம என்ன ஓதுறோம்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். நீ உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் திருமை செய்யக்கூடியவன். அர் ரஹீம் என்ன அர்த்தம்? மறுமையில நல்லவர்களுக்கு மட்டும் திருமை செய்யக்கூடியவன். அடுத்து மாலிகி யௌமித்தீன், மறுமை நாள் ஆகிரத்தின் அதிபதி. இதெல்லாம் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு நாம சொல்றோம். ஈயாக்க நஅபுதுனா என்ன அர்த்தம்? இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ் கேட்கிறான், என் அடியானே உனக்கு என்னப்பா உதவி? ஆண்களை பார்த்து கேட்கின்றான், பெண்களை பார்த்து கேட்கின்றான். என்னை வணங்கிக்க, என்ன உதவி கேட்கிற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருவார்கள். அல்லாஹ்க்கு துஆ செய்வதற்கு முன்னால ஒரு இபாதத்து கட்டாயம் அவசியம். தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும், அதே நேரத்தில் தஸ்பீஹாத்துகளை ஓத வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையும் மகனும் காபத்துல்லாஹ் கெட்டுறாங்க. கெட்டி முடிச்ச பின்னால அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். இறைவா, இந்த மக்கா வாசிகளுக்கு மக்காவில் இருந்து ஒரு தூதரை நீ அனுப்பு. துஆ செய்றாங்களா இல்லையா? காபாவை கெட்டி முடிப்பது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுடைய இல்லம் அது. காபாவை கெட்டி முடிச்ச பின்னால இந்த பிரார்த்தனையை செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2500 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 2500 வருஷம். இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம்? முசல்லால உட்கார்ந்து துஆ செய்த உடனே முசல்லா விட்டு எழுந்திருப்பதற்கு முன்னால நாம கேட்டது அல்லாஹ் தரணும். இல்லாத நான் அசருக்கு வர மாட்டேன், மக்ரிபுக்கு வர மாட்டேன், தொழுக மாட்டேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யார் யாருக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பது படைத்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். பச்சை குழந்தையை கையில வச்சிருக்கிறோம், பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தை ஆண் வாயை திறக்குது. 6 மாத குழந்தை. ஒரு தாய் வந்து ஒரு வாய் ஊட்டுவாரா? ஊட்டினால் இன்னால் இல்ல குழந்தை. அப்ப அந்த குழந்தை 6 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது அது கேட்டு அலம்பித்தாலும் ஒரு தாய் கொடுக்க மறுத்து விடுவார். ஆனா அதே குழந்தை ஒரு 6 வயசாகின்னு வச்சுக்கிடுவான். வாங்க உனக்காண்டியே பிரியாணி போட்டிருக்கா சொல்லுவானா சொல்ல மாட்டாரா? இந்த மாதிரிதான்
நாம கேட்ட ஒண்ணு தந்தா நம்ம தலைதான் புரியாம நடப்போம், ரொம்ப மறந்துடுவோம். அதனால் நாம கேட்க வேண்டும், கேட்பது நம்முடைய கடமை. அல்லாஹ்வே கேட்ட பின் அந்த கையை வெறுமனை விடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃப்ரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சிஃப்ரன் என்ன தெரியுதா? இன்னைக்கு சைஃபர் சைஃபர் நம்ம சொல்றோம், அது அரபு வார்த்தை. சிஃபர இந்த கரங்களை வெறும் கரங்களாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால நம்ம என்ன செய்யணும்? எந்த துவா செய்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு இபாதத், ஒரு சின்ன வணக்கம், அதை செய்து முடித்த பின்னால் நம்ம துவா செய்தால் அல்லாஹ் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக அதை கபூல் செய்வார். அந்த சூரத்தில் ஃபாத்திஹா நமக்கு தெளிவாக கட்சி தருகிறது. ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், வணங்கிய பின்னால் வ ஈயாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்னப்பா உதவி? இமாம பார்த்து கேட்பான், மதியனை பார்த்து கேட்பான், நிர்வாக பெருமக்களை பார்த்து கேட்பான், பின்னால் நிற்கிற ஆண்களை பார்த்து கேட்பான், பெண்களை பார்த்து கேட்பான். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், என்ன உதவி தேவை? இப்ப எனக்கு ஒரு உதவி இருக்கும், 6 ஆளுக்கு ஒரு உதவி இருக்கும். இப்ப ஜெயிலாபியஸுக்கு அவருக்கு ஒரு உதவி இருக்கு, தேவைப்படும். எங்க மாமா ஷாவுல் மாமாக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கும். இப்ப 6 ஆளுக்கு ஒரு உதவியை கேட்க முடியுமா? தொழுகையில யூனிஃபார்ம் இல்லாம போயிடும். நான் கல்வியை கேட்பேன், குழந்தை இல்லாத ஒரு குழந்தையை கேட்பாரு, பணம் இல்லாத ஒரு பணத்தை கேட்பாரு, நோயானவர் ஆரோக்கியத்தை கேட்பாரு. 6 ஆளுக்கு ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நேரான பாதையின் பக்கம் எங்களை கொண்டு சேர்க்கிறது என்று நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு ஹிதாயத்தை கிடைத்து விட்டால் இந்த உலகமே உங்களுக்கு கிடைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லாமல் அந்த பாடத்தை நமக்கு நடத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, உலகை தோன்றிய நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து நமது உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் வந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் வழி காட்டினார்களே தவிர, உனக்கு ஹிதாயத் வேணுமா, இந்த பாக்கெட்ல வச்சுக்கப்போ உனக்கு ஒரு ஹிதாயத் என்ற அதிகாரத்தை மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருந்தால் மற்ற நபிமார்களை விட்டு விடுவோம். நம்ம ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல ஒரு காப்பில் கூட வாழ்ந்திருக்க கூடாது. தன்னுடைய சச்சா, தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாடுபட்டார்கள். ரசூலுல்லாஹை அனாதையாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தத்தெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு கதீஜாவை திருமணம் செய்து கொடுத்து அடுத்தடுத்த திருமணங்களையும் செய்து வைத்து பெருமானாருக்கு பக்க பலமாக இருந்தார்களே அபூ தாலிப் மரண தருவாயில ரசூலுல்லாஹ் போய் நிற்கிறாங்க. பெரிய தந்தை அவர்களே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அஷ்ஹது பிக, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா,